கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு குட்டி பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் கதையோட ஹீரோயின். இப்போ வேகமாக காய்கறி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்க. பின்னாடி பசங்க இவளை துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஏரியா ரவுடி பசங்க. இப்போ அவங்க இப்படி துரத்திட்டு வர இவ கால் தடு மாதிரி கீழே விழுந்துடா. குட்டிச்சாத்தா, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா? நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா இந்த இடத்துல வியாபாரம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ண. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க. என்கிட்ட காசு இல்லை, என் தங்கச்சி பசியில் கிடப்பா, அவளை நான் காப்பாற்றணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்ருக்க. அதெல்லாம் விட முடியாதுன்னு இவனுங்க பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ளவங்க இவளுக்கு சப்போர்ட்டாக வராங்க. யோ, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? போய் பெரிய ஆளுங்க கிட்ட காசு கேட்க வேண்டியதானே? குழந்தைகிட்ட வந்து காசு கேட்குற வெக்கமே இல்லாமல் விட்டு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளோட வீட்டுக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ இவ அவளோட வீட்டுக்கு வந்து அவள் தங்கச்சிக்காக சமைச்சிட்டு தங்கச்சி எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வராங்க. அவங்கள பார்த்தவொன்னே, ஆண்டி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, பெரிய பணக்கார குடும்பம் உன்னை தத்து எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா தங்கச்சி என்ன பண்ணுறதுன்னு இவ கேட்குறான். தங்கச்சியா அனாத ஆசிரமத்தில் சேர்த்துடலாம், உனக்கு இனிமேல் நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, நீ சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை பார்த்த உடனே குட்டி பொண்ணு அழுதுகிட்டே வந்து, அக்கா என்னை விட்டு போயிடாதக்கா, நீ போயிட்டுனா எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. குட்டி பொண்ணாக இருந்தவ பெரியவளா வளர்ந்துட்டா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின், மூத்த பொண்ணு. இவளோட பேர் ஹன்சி. ஹன்சி பார்த்தீங்கன்னா பாரில் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்கா. இப்போவே எப்படி வேலை பார்த்துட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கேண்டின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பணக்கார பையன் தான் வரான். அவனை பார்த்தோன்னே, இங்கே பாருடி, இந்த பையன் தான் ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்கார பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை காட்டுறா. ஆனால் அவன் முகத்தை கூட சரியாக பார்க்கல. அவரோட பேருமோ, இன்னைக்கு மட்டும் அவருக்கு சர்வ் பண்ணுன்னு வச்சுக்க, ஒரே நல்ல நீ பணக்காரியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ட்ரிங்க்ஸ் தானே கொடுக்கணும், நானே கொடுக்குறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கலான்னு வந்துட்டுருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்க மோசா இருக்க பொண்ணுங்கன்னா பிடிக்காது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு போக, இவ்வளோ இந்த இடத்த விட்டு போகிறா. அதை பார்த்தவொன்னே, என்ன போக பார்க்குற, கொஞ்சம் கிட்டவான்னு சொல்ல இவ்வளோ கிட்ட வரா. வந்து பார்த்தா இவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு என்னாச்சு, ஜுரம் இதே அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுரம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்கன்னு இவ சொல்ல, அதை பார்த்தோன்னா இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவ கிட்டே வந்துட்டு, உன்னோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, என்ன சென்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல, இது சந்தனத்தோட வாசனைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா, என் கூட ஒன்றா இரு, உனக்கு தேவையான படத்தை நான் தரேன்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சார் ப்ளீஸ் போதும் நிப்பாட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, இது எனக்கு ஃபஸ்ட் டைமான ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வாட்சை கழட்டி கொடுத்துட்டு, இதை உன் கையில் வச்சுக்க, இந்த வேலையை விட்டுட்டு நாளைக்கே வந்து என்னை பார்க்கணும், என் கூட சேர்ந்து ஒரு சின்ன கோஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க தான் வராங்க. ஏமா நீ தானே ஹன்சி, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம், நீ ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டியாமே, அவர் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் வான்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவன் என் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கான்னு சொல்ல, கிழிச்சா அவன் மேலே உண்மையான பாசம், உன்னை பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிட்டான்னு சொல்கிறேன், நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரன் இருக்கானே, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், என்னையே அவள் ஏமாத்திட்டா, அதனால தான் இப்போவாது உனக்கு உண்மை தெரியணும்னு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் சொன்னதை பார்த்தவனா அவளால் நம்பவே முடியல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நம்மளாட்டி இந்த ஃபோட்டோவை பாரு, அவன் என்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் தான் பிளான் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அமிச்சிருக்கா, இப்போவாது நம்புன்னு சொல்லி இவன் எல்லாம் உண்மையை சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளால் நம்பவே முடியல. யார் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, இவன் உண்மையை சொல்கிறானா இல்லை என் தங்கச்சி உண்மையை சொல்கிறானா, எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளே அப்படின்ற மாதிரி இவன் குழம்பி போய் முழிச்சிட்ருக்கா. இப்போ ஹீரோயின் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவள் பார்க்குற முதல் காட்சி என்ன தெரியுமா, அவங்க தங்கச்சி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வர்றது தான் பார்க்குறா. இப்போ அவள் ஹீரோயினை பார்த்தோன்னே, அக்கா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்டு இருக்கன்னு இவ கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, யார் இந்த பொண்ணு, நீ கூட அக்கான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, இந்த பொண்ணை புதுசாக வேலைக்கு வச்சிருக்கே குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட முகமே மாறி போயிடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அக்கா நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கைக்கு குறுக்க வராத, அவர் என்னை ரொம்ப காதலிக்கிறாரு, உன் வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ஏன் வாழ்க்கையை கெடுத்துறாது, நம்ம பாப்பா கூட நான் இருந்தாலே நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முடியும், அவர் ஒன்றை பண்ணாட்டியே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் என்ன ஏற்றுக்குவாரு, நீ உன் குழந்தைய பற்றி கவலைப்படாத, அவனை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இவ சொன்னதை மறுபடியும்
அவ நம்பிக்கிட்டு சைலண்டா இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோயினை வேலைக்காரியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவளோட குழந்தைய முதல் தடவையா பாக்குறா. இப்ப குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல குழந்தைய தொடலான்னு வர, யார் நீ குழந்தைய தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக புதுசா வந்திருக்க வேலைக்காரின்னு சொல்ல, வேலைக்காரியா பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, இவளை நம்பி எப்படி குழந்தைய ஒப்படைக்கிறது, குழந்தை இந்த வீட்டோட வாரிசுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளோட முகமே மாறி போயிருது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, உனக்கும் சோஃபியாவுக்கும் என்ன சம்மந்தம், 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நாங்கள் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்கன்னு இவ சொல்கிறா. இப்போ அவள் எப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோவை கிட்ட போயிட்டு, நீ என்ன சென்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்க, சந்தனத்தோட வாசனை யூஸ் பண்ணுறேன்னு இவ சொல்ல, சந்தனத்தோட வாசனையா, அந்த பொண்ணு அன்னைக்கு சந்தனத்தோட வாசனைன்னு தான் சொல்லணும், எனக்கு ஒன்றும் புரியலன்னு ஹீரோ குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு சோஃபியா தான் வரா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பண்ணல, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, இங்கே பாருக்கா, உனக்கு அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்னால் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவர் என்னோட ஃபியான்சி, அவரை செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணதை வீட்டை விட்டு வெளியே தடுத்துருவேன்னு சொல்ல, நீயா ஏதாவது நினச்சிட்டு இருக்காத, எனக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் குழந்தைய பார்த்துட்டு இருக்க. குழந்தைகிட்டேருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. குழந்தை எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கு, இப்படி அசையாமல் படுத்திருக்குன்னு சொல்ல, எனக்கும் தெரியல, ஒரு 5 மணி நேரமாக தூங்குதுன்னு சொல்ல, 5 மணி நேரமாக தூங்குதா, குழந்தைங்க 5 மணி நேரமாக அப்படி அசையாமையாக தூங்குவாங்க, என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல, சரி நான் எழுப்பி பார்க்குறேன்னா அவங்க குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கேன். பார்த்தா குழந்தையோட பெட்டில் அந்த டேப்லெட் தான் இருக்குது. இது தூக்க மாத்திரையாச்சே, ஒருவேளை குழந்தை இதனால தான் தூங்குதா, வாங்க ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு அவங்க கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்சிருது, அவங்க குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோ செமகாண்டாயிட்டு, என் குழந்தைய டச் பண்ணது யாரு, அது யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, சார் புதுசாக வந்திருக்க வேலைக்காரியாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு அவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு பொய் செலவுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சின்ன வயசில் நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஆரஞ்சு திருட அவங்க இவ்வளோ பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றிருப்பா. நாங்கள் சின்ன வயசில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டோம், நான் சாப்பிடணுன்றதுக்காக என் தங்கச்சி எனக்காக திருடி அடி வாங்கினான், அப்படிப்பட்ட தங்கச்சியை இப்போ என்ன அடிக்கிறா அப்படின்ற மாதிரி அவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு இவ மனசுக்குள்ள ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. இப்பவே இப்படி அடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாம் உண்மையே புரியுது, தங்கச்சி தாங்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா, அவள் நல்லவ கிடையாதுன்றதை இவ புரிஞ்சுக்கிட்டா. இப்பவே இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை தடுக்க, அதை பார்த்தோன்னா அவனே பார்த்தீங்கன்னா, பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த புதுசா வந்திருக்க வேலைக்காரி தான் உங்க பையனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துறா. அதை பார்த்தோன்னா ஹீரோவில் அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர, என்ன நடக்குது, பாஸ் ஏன் இவ்வளவு தூக்கிட்டு போறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சாரானா, சோஃபியாக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தன்றதை கண்டுபிடி, அவன் மேல ஒரு கண்ணாவே இரு, எனக்கு தெரிஞ்சு என் குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்தது சோஃபியாவோட வேலையாக தான் இருக்கணும்னு சொல்ல, சரி பாஸ் கண்டுபிடிக்கிறேன்னு அவனும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹீரோயினோட பிளட் சாம்பிள் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும், எனக்கு உடனே வந்தாங்கன்னு சொல்ல, அவரே சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவில் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க ஓடி வந்து, சார் உங்கள் பையனுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோ வேகமாக டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஓவர் டோஸ் ஆனதுனால ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான்னு சொல்ல, தயவு செஞ்சு குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஹீரோ சொல்ல, கவலைப்படாதீங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறோன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு பார்க்குறா. இப்போ அவள் கண்ணு முழிச்சு பார்க்க தனியாக தான் இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை இவ்வளோ நாளாக உனக்காக வாழ்ந்தேன், என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண, என்னை மதிஷா கூட மதிக்கல, நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை கொடுத்துட்ட, கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட தங்கச்சி அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உன்னை மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, உன் சொந்த ரத்தத்தையே ஜெயிலுக்கு அனுப்புனேன், அவளோட சொந்த குழந்தைய எடுத்துட்டு பணக்காரனை கல்யாணம் பண்ண பார்த்தேன், உன்ன மாதிரி மோசமானவளை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, அவனை கல்யாணம் பண்ணிட்டா நான் மகாராணி மாதிரி வாழ்வேன், அதுக்கு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, வாயை மூர்றி, என்னை காதலிச்சு ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்படியா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா இருடா, அவளை மொத்தமாக ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தா இப்போ நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. இவ பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தவொன்னே, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட வீடு, என் வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பேசின எதுவும் நீ கேட்கலையே அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கேட்டேன். உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுன்னு நினைச்சு நான் வெக்கப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காத. நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக என்ன குத்தம்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்ல, இவ சரியான ஃப்ராடு, இவளை நம்பாத அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்க. வாய் மூடு, என் அக்கா முன்னாடி எதுவும் பேசாதன்னு சொல்லி அவளை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு நான் பண்ண தப்பா மன்னிச்சிடுன்னு சொல்ல, அவ இவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறா. உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, நீ எல்லாம் மனுஷியா இருக்க கூட தகுதியே இல்லாதவன் சொல்லிட்டு இருக்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க. என் மேலதான் உனக்கு கோவம். என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? 1.5 மாசம் தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்க எப்படிதான் உனக்கு மனசு வந்துச்சோ தெரியலன்னு சொல்ல, எனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியல, அதான் தெரியாதனமா கொடுத்துட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் தங்கச்சி செத்துட்டு தான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோ இவ்வளோ தேடி வர அந்த இடத்துல ஹீரோயினை காணும். இப்போ நர்ஸை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தீங்களே, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் சோஃபியாவுக்கும் உங்கள் பையன் பிறக்கலன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அப்புறம் அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட பாட்டி பார்த்தீங்கன்னா, என் பேர குழந்தையும் என்னோட மருமகளையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், எங்க அவங்க அப்படின்னு இவங்க கண்ணில் கண்ணாடி போட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்களுக்கு கண்ணு தெரியாது, கண்ணாடி தான் போட்டிருக்காங்க. ஏய் எங்க என் மருமக, அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆளோட கையை பிடிச்சிடுறாங்க. நீ தான் என்னோட மருமகளா? உன்னை பார்க்கணுன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு அழகான கொள்ளு பேரனை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க கையை பிடிக்க, என்ன கையெல்லாம் முடியா இருக்கு, சரியான நாட்டுக்கட்டையை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு இவங்க தொட்டு பார்த்துட்டு முடிய பிடிச்சி இழுக்க அவன் கத்துறான். அதை பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ளவன் அவனோட வாயை மூடிடுறான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அவன் மண்டையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்க, என்ன மண்டையில முடி நீட்டிட்டு நிற்குது அப்படின்னு. இப்போ பாட்டி அவனோட தாடியை தொட்டு பார்த்துட்டு, ஐயோ என் மருமக ஒரு பையனா அப்படின்னு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே ஏமாத்த பார்த்துருப்ப, என் பையனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு வந்திருக்க, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு சொல்ல, நான் வேணும்னு மயக்க மருந்து கொடுக்கல, எங்கள் அக்கா தான் கொடுக்க சொன்னான்னு சொல்ல, உன் அக்கா கொடுக்க சொன்னாலா? சொந்த பிள்ளைக்கு அவள் தான் மயக்க மருந்து கொடுக்க சொன்னாலான்னு கேட்டுட்டு இருக்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் ஜெயிலில் இருந்தா இவ்வளோ நாள், இப்போ தான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தா தெரியுமா, அவள் ரொம்ப மோசமானவ, அவகிட்டேருந்து குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, எது உண்மை எது பொய்ன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், ஆனால் என் குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்தது நீ தான், அதுக்கு கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமா மயக்க மருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, எங்க அவனு ஹீரோ கேட்குறான். இப்போதான் வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொல்ல, ஹீரோ அவளை தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவள் எந்த கிளப்ல வேலை பார்த்தாலோ அதே கிளப்ல வந்து வேலை கேட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னோட பழைய வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ரூம் நம்பர் 888 ஒரு விஐபி இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீ சர்வ் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி சர்வ் பண்ண போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ தான் இந்த கிளப்புக்கு வரான். இப்போ அவன் வந்து இந்த இடத்துக்கு ஹன்சி வந்தாலான்னு கேட்க, ஆமாம் விஐபிக்கு சர்வ் பண்ணுறதுக்காக போயிருக்கான்னு சொல்ல, ஹீரோ அவளை தேடி வேகமாக வந்துட்டு இருக்கான். அவளுக்கு வீடு எதுவும் கிடையாது, சொந்த பந்தன்னு யாரும் கிடையாது, இப்போதைக்கு அவளுக்கு நான் தான் எல்லாமே இவன் தேடிட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஒரு பொண்ணை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த பொண்ணை அவன் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டானா அந்த பொண்ணு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க, அவன்கிட்ட கிளம்பி வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே பாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல, என்ன தாண்டா ஆச்சு, என் மருமகளை கண்டுபிடிச்சான்னு கேட்க, அவளுக்கு வீடும் கிடையாது இடமும் இல்லை போகிறதுக்கு, அவளை தேடி ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி என் பேரனுக்கு என்னாச்சுன்னு பாட்டி கேட்க, கவலைப்படாதீங்க அவன் நல்லபடியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தவொடனே இவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாரு அந்த பொண்ணை என் மருமகளாக ஏற்றுக்கிட்டு என் பேர குழந்தையும் ஏற்றுக்குவேன், ஆனால் அவளோட கடந்த காலத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் சொல்ல, அவள் எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன், என் குழந்தைக்காக ப்ளீஸ் அவளை ஏற்றுக்கங்கன்னு சொல்ல, சரி சரி என் பேர பிள்ளைக்காக வேணா ஏற்றுக்கிறேன், ஆனால் அவள் நல்லவளா கெட்டவளான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பாட்டி என்னோட கல்யாணத்தை பார்க்க உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்க, டே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை பற்றி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டானா என்ன பண்ணுறது, அவள் நல்ல பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஜெயிலுக்கு போனவ எப்படா நல்லவளா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாட்டி நான் தான் சொல்கிறேன்ல, அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம், என்ன பிரச்சனைன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன்,
இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ தனியாக வந்துட்டு இருக்க அவனுக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, சார் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு ஹன்ஸ் மேலே எந்த தப்பு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு. தங்கச்சி கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்ட் தப்பாக நடக்கிறத பார்த்து தான் அவள் அடிச்சு போட்டுட்டா. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, இதை பண்ண சொன்னதே அவளோட தங்கச்சி தான். வேணும்னே அவங்க அக்காவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்கா. எந்த தங்கச்சி இப்படிலாம் பண்ணுவான்னு தெரில. இந்த சோஃபியா பொண்ணை நினைச்சாலே வெறி வெறியாக வருதுன்னு அவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா கையில் இருந்த கொஞ்சம் காசை வச்சு இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படியாவது வேலை தேடணும், அப்போ தான் சாப்பிட முடியும்னு. அதனால எந்த கம்பெனியும் அந்த பொண்ணுக்கு வேலை தர மாட்டேங்குது. அதனால தான் அந்த பொண்ணு இந்த வேலையை சூஸ் பண்ணான்னு சொல்ல, அவள் லொக்கேஷன் எங்கன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்ல, இவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா பேசாட்டுக்கும் ஹன்சி வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு ஃபுட் ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் இந்த இடத்துக்கே வந்துருவான்னு. இவன் வேணும்னு இந்த ஹோட்டலுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண இந்த சைடு ஹீரோயினுக்கு லொக்கேஷன் வந்துடுது. என்னமோ கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வேறு யாராவது ஆர்டர் கொடுத்துருக்கணும், நம்ம கம்பெனி ஹாலில் இருந்து கொடுத்துட்டு வந்துடலான்னு இவன் கம்பெனிக்குள்ளே வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன், வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வந்து, சார் ஹன்சி நம்ம கம்பெனிக்கு கீழே தான் இருக்கா, வந்து பாருங்கன்னு சொல்ல இவன் வேகமாக ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க அந்த கம்பெனியில் உள்ள ஆளை பார்த்தீங்கன்னா, உன்னை யாரும் உள்ளே விட்டது, நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளியில் நின்று தான் கால் பண்ணணும், வெளியில் போன்னு சொல்ல, சார் ஆல்ரெடி வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல, நான் பேசுறது உனக்கு காதில் விழுதா இல்லையா, நீ என்ன செவிடா, உனெல்லாம் கம்பெனிக்குள்ள விட முடியாது. என்ன அந்த பொண்ணு இப்படி விழுந்து கிடக்குறா, ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாலன்னு இவளுங்க எல்லாம் பேச பார்த்தோன்னே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. என்னாச்சு, இந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்க. அவங்க நம்ம பாஸோட பொண்டாட்டி, எல்லாரும் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட் பின்னாடியே வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இவன் மயக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆகி 2 மாதம் கூட ஆகலை. இப்படியெல்லாம் வேலை பார்த்தா எப்படி உடம்புல தெம்பு இருக்கும், சுத்தமாக உடம்புல தெம்பே இல்லை, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நல்ல சத்தான சாப்பாடை கொடுத்தா தான் அவங்க நார்மல் ஆவாங்கன்னு சொல்லிட்டு போக, சரி பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவங்க தான் குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு போக, ஹீரோதை வாங்கி வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, என்ன தேடிட்டு இருந்தீங்களா, எதுக்காக தேடினீங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடும்போது பில்லு கட்டாமல் போயிட்டேனே அதுக்காகவா, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் அப்புறமா உங்ககிட்ட தரேன்னு சொல்ல, நான் காசை பற்றி பேசல, நம்ம 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, எதுக்காக என்னை பார்க்க வரலன்னு சொல்ல, நான் எதுக்காக உங்களை பார்க்க வரணும், நம்ம 2 பேரும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, குழந்தைய காரணமாக வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், நீ இவ சொல்லிட்டு இருக்க, எங்க பாரு அது ஆக்சிடென்டாகவே இருந்துட்டு போகுது, இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், எதுக்காக நம்மளோட குழந்தைய உன் தங்கச்சி கிட்ட கொடுத்து அவதான் குழந்தையோட அம்மானு என்னை பார்க்க வர சொன்னான்னு சொல்ல, என்னது குழந்தையோட அம்மா அவன் சொன்னாலா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலன்னு இவ சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா உன் தங்கச்சி என்கிட்டயும் போய் சொல்லியிருக்கான், அவதான் குழந்தையோட அம்மான்னு சொன்னான், உன்ன மாதிரி ஒரு அக்கா இருக்கான்றத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா நம்ம 2 பேரையும் அவதான் ஏமாத்தி இருக்கான்னு இவங்க 2 பேரும் என்ன நடந்துச்சா எல்லாத்தையும் சொல்லி இடையில உள்ள குழப்பத்தை தீர்த்துடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் தேங்க்ஸு சாரிலாம் வேண்டான்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்ல, குழந்தைக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க மாட்டியான்னு ஹீரோ கேட்க, ரெஸ்பான்சிபிலிட்டியா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணை உங்களோட பொண்டாட்டியை ஏற்றுக்க போறீங்களான்னு கேட்க, ஆமாம் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம குழந்தைய என்கிட்டே விட்டுறலானா, குழந்தை அம்மா இல்லாமல் எப்படி வளரும், நம்ம குழந்தைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வேணும், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னை நம்பி வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தை நல்லபடியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வாரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல பாட்டி தான் இருக்காங்க. இப்போ பாட்டி உங்கள் 2 பேரும் வர்ற விஷயம் தெரிஞ்சவுடனே, என் மருமகளை நான் பார்த்துட்டேன்னா நீ தான் என்னோட மருமகளா, உனக்காக தான்மா நான் காத்துட்டு இருந்தேன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இந்த அந்த பிரேஸ்லெட்டை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்க, இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டான்னு இவ சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டோட மதிப்பு 200 மில்லியன் இருக்குன்னு சொல்ல, எனது 200 மில்லியனா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாட்டி இது நம்ம குடும்பத்தோட பிரேஸ்லெட்னு சொல்ல, தெரிஞ்சு தண்டா கொடுத்தேன்னு அவங்க கொடுத்துட்டு இருக்க, இவ வாங்கவே மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே பாட்டி ஹீரோவை தனியாக கூட்டிட்டு வந்து, டேய் அவ பண்றதை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு சொல்ல, பாட்டி இந்த பிரேஸ்லெட் அவகிட்ட கொடுத்ததுக்கு காரணம் அவள் நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்க தானே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தேன், ஆனால் அவள் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா,
அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசெண்டாக தான் நடந்துக்கிறா. அவள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன்ல, அதனால தான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். 200 மில்லியனை வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கு தான் மனசு வரும்? உண்மையாகவே அவள் கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. இன்னும் இடையில ஏதாவது டெஸ்ட் வைக்கணும்னு தோணா கூட நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ பாட்டி, உண்மையாகவே அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் தங்கச்சி தான் கெட்டவ. என்ன நடந்துச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட தெளிவாக அப்புறமா சொல்கிறேன்னு சொல்ல பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த சோஃபியாவை தான் காட்டுறாங்க. அவள் வீட்டில் உட்காந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என் அக்காவை என்னை விட்டு போயிட்டா, என் பாய் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டான்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லீ குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் வராங்க. இப்போ அவங்க வந்து என் பொண்ணை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எனது பொண்ணானு இவ கேட்குறான். ஆமாம்மா, நீ என்னோட சொந்த பொண்ணு. உன்னை சின்ன வயசுல நான் தொலைச்சிட்டேன். உன்னை இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் கண்டுபிடிச்சின்னு சொல்ல, நீங்கள் என் அம்மாவா? எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, அப்புறம் எனக்கு ஒரு அக்கா கூட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் கூட பிறந்தவங்க கிடையாது. உன்னை பற்றின எல்லா இன்வெஸ்டிகேட்டும் இதுக்கப்புறம் தான் நான் பண்ணவே ஆரம்பிச்சேன் தெரியுமா? அன்னைக்கு உன் வீடியோவை நான் ஆன்லைனில் பார்த்தேன். என்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம பணக்கார குடும்பம், லீ குடும்பத்தை சேர்ந்தவங்க. என் வாரிசை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாகவே நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பாவா? அப்படின்னா எனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, வாமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ அவர்கிட்ட வந்து என் பாஸ் அவரோட பொண்ணாட்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் 2 பேரும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்கன்னு இவன் நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசை மாற்றணும். அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அவளே பார்த்துக்கிறேன், வேலைக்கு போகிறேன்னே சொல்லிட்டு இருக்கா. எப்படி அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க, கவலைப்படாதீங்க, நான் எத்தனை பேரை சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பொண்ணோட மனசை மாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நீ நல்லா சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாங்க, இந்த சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. போது நான் பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துக்குவேன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா அந்த இடத்த விட்டு போறியான்னு சொல்ல, போய் தான் ஆகணும், பின்ன உங்க கூட ஒரே வீட்லயா இருக்க முடியும்னு கேட்க, ஒரே வீட்டில் இருந்தால் என்ன தப்புன்னு இவன் கேட்க, ஒரே வீட்லையா? குழந்தைய பார்த்துக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு ஏன் ஒரே வீட்டில் இருக்கணும்? ஒரே வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நம்ம என்ன காதலிச்சுட்டு இருக்கோம் ஒரே வீட்டில் இருக்கிறதுக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு உன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரலான்னு சொல்ல, ஒன்றா சேர்ந்து வரலாமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல, என் பொண்டாட்டி நீ தான் இருக்கல, நான் இதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு ஹீரோ கேட்டுட்ருக்கேன். உன்னோட பொண்டாட்டியா? அதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. எங்கே பாரு, என் பேக்ரவுண்ட் சுத்தமாக சரியில்லை, அதுவும் உனக்கு பொண்டாட்டி ஆகுற தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நாளைக்கே கல்யாணம் ஆனாலும் ஃப்யூச்சரில் பிரச்சனை தான் வரும். அதனால எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. உனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. என் குழந்தைக்காக தான் இது 2 நாள் இந்த வீட்டில் இருந்தேன், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு பாட்டி அவங்க அசிஸ்டண்ட் இது எல்லாத்தையும் ஓட்டி கேட்டுட்ருக்க. அசிஸ்டன்ட் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, டே இதை பற்றி கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டண்ட் அந்த டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க எல்லாரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு ஹீரோனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க எல்லாரையும் தான் கட்டுறாங்க. இப்போ சோஃபியாவோட அம்மா அப்பா 2 பேரும் அவளை வீட்டுக்கு கூட்டு வர, இவ்வளோ பெரிய அரண்மனையானு இவ வாயை பொழுந்துட்டு, அப்பா எனக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களான்னு கேட்க, ஆமாம்மா ஒரு ஆள் இருக்கான், ஆனால் அவன் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கான், அவனால் நார்மலாக நம்மள மாதிரி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உன்னை ஒரு பார்ட்டியை கூட்டு போகிறோம், நீ தான் என்னோட பொண்ணுன்னு இன்ட்ரோ கொடுக்க போகிறோம் வாமான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த செடி ஹீரோயின் அவளோட பெட்ரூமில் இருந்துட்டு இருக்க. அவளுக்கு தங்கச்சி தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி, உங்ககிட்ட ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக இருக்காதுன்னு எனக்கு தெரியும், உன்னோட அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணு, உனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், ஏன்னா நான் என்னோட சொந்த அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, இப்போதைக்கு நான் லீ குடும்பத்தோட வாரிசு தெரியுமான்னு சொல்ல, எனது லீ குடும்பத்தோட வாரிசா? அடி நீ என்னோட சொந்த தங்கச்சி தானேன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ என்னோட சொந்த அக்காவே இல்லைன்னு, என்னை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்களாம், உங்கள் அம்மா தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காங்க, அந்த உண்மையை எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு தெரியுமா? இத்தனை வருஷம் நீ எதை என்னை பார்த்துக்கிட்ட, அதுக்காக உதவி பண்ணலான்னு இருக்கேன், காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதனால தான் எனக்கும் இவளுக்கும் கேரக்டர் நிறைய வித்தியாசமாக இருக்கா, உண்மையாகவே என்னோட தங்கச்சி இல்லையா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, சரி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் வையின்னு சொல்லி இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரே வழி, அந்த பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு ஆசைப்பட்டா விட்டுருங்க, வேலைக்கு போட்டோம், அந்த பொண்ணோட வழியிலே போய் கரெக்ட் பண்ண பாருங்கப்பா, அப்படி கரெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைய வச்சு அந்த பொண்ணை
பொண்ணை கரெக்ட் பண்ண பாருங்க. குழந்தைனா எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா மயங்கிருவா. அப்படியே உங்க பிள்ளைக்கு மயங்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க பியூட்டியை காமிச்சு மயக்க வைங்க. நீங்க பாருங்களேன், பார்க்க சூப்பரா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன், உங்க கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன்னு அந்த டாக்டர் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க, விட்டாவே என்ன ஏதாவது பண்ணிடுவான் போல, கூட்டு போடான்னு சொல்ல, டாக்டர் அங்கே செய்யாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஆக்ஷனுக்கு தான் கூட்டு வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இடத்துல எந்த பொருள் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கமா அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு வந்து ஆக்ஷனில் உட்காந்துட்டு இருக்க. அதே ஆக்ஷனுக்கு தான் ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் இன்னும் 2 நாளில் உங்கள் பையன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். டிஸ்சார்ஜ் ஆனால் மேடம் கண்டிப்பாக பார்க்க வருவாங்க. அந்த சான்ஸை பயன்படுத்தி மேடம்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ண பாருங்கன்னு சொல்ல, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இவன் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது சோஃபியாவை பார்த்துடுறான். இப்போ அவளை பார்த்துட்டு இவன் எதுக்காக லீ குடும்பத்து கூட உட்காந்துருக்கான்னு கேட்க, இவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் தெரியல, விசாரிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட தங்கச்சி ட்ரெஸ் தரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அவ தான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி ஏழை கேட்கறத பார்த்தவொன்னே அவங்க மறுபடியும் ஏழை கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஏழை போனாலும் நானே எடுத்துக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ண. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, அவங்க பாட்டிக்காக தான் வாங்கியிருக்கணும்னு சொல்ல, பாட்டிக்காக வாங்கல என் ஃபியான்சிக்காக வாங்கினேன்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னா அவள் ஹீரோ கிட்ட பேசலான்னு தான் வரா. இப்போ அவள் வந்து நான் பண்ண தப்ப மன்னிச்சு எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வந்து பேசுவேன், நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டேனேன்னு சந்தோஷப்படு, இன்னொரு தடவை பேசினா இப்போவே தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்ல, சரி சரி நான் எதுவும் பேசல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, பாஸ் இந்த நெக்லஸை மேடம்கிட்ட கொடுங்க, ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பேத்து கொடுத்ததுக்கான கிஃப்ட்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல, டே அவள் அக்செப்ட் பண்ண மாட்டாடா, அவளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஏதாவது பண்ணி ஓகே பண்ண வைங்க பாஸ், காலையாவது விழுந்துருங்க அப்படின்னு சொல்லி இவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் லீ குடும்பத்தில் ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு சோஃபியா தான் அப்படின்றத இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இப்போ அந்த பார்ட்டியில் எல்லாரும் இருந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் அவ்வளோ மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. இந்த ட்ரெஸ் தான் அவள் அனுப்பி வச்சிருப்பா, அந்த இடத்துக்கும் வரிசையில் இருப்பா. இப்போ அவளை பார்த்தோன்னே, அம்மா பார்த்தீங்களா அவள் என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கான், ஆக்சுவலாக நான் இவ கூட ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்தே தெரியுமா, அவளுக்கு என்னை எப்பவுமே பிடிக்காதுன்னு ஹீரோயினை பற்றி வத்தி வச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு எல்லாரும் இவ்வளோ பார்த்துட்டு இருக்க. இங்கே எதுக்காக வந்த, நீ அக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக வந்தியா, இங்கே பாருங்கம்மா அவள் கண்டிப்பாக நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நீ இந்த குடும்பத்தோட வாரிசு, ஓ மான மரியாதை போகிற மாதிரி கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இவ்வளோ பிடிச்சிட்டு, நீ தானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னேன், நான் என்ன ஆசைப்பட்டா வந்தேன், நீ போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸு என்கிட்ட எப்படி வந்துச்சு, நீ கொடுக்காம யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இவளை கூப்பிடவே இல்லை, இவன் ஏன் தான் அப்படி பொய் சொல்கிறவள தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா இவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி இவ்வளோ புலி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை நல்லபடியாக இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்ல ஹீரோவும் சந்தோஷமாக குழந்தைய வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோ இப்படி குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்கள் ஒய்ஃபு லீ குடும்பத்தோட பார்ட்டிக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, அவன் இதுக்காக அங்கே போனான்னு கேட்குறான். எல்லாம் உங்கள் தங்கச்சியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உடனே அவளை காப்பாற்றி ஆகணும்னு இவன் குழந்தைய அவன் கையில் கொடுத்துட்டு போக குழந்தை அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இவ்வளோ காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடுவங்க எல்லாரும் இவளை போட்டு கண்ணா பின்னான்னு புள்ளி பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை கூட பிறந்த தங்கச்சியை தான் பார்த்தேன், ஆனால் நீ என்னை எதிரியாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் மேலே உள்ள கோவத்தை என் பையன் மேலே காமிச்சியே, அவனுக்குள்ள பார்த்தியே, நீ எல்லாம் பொண்ணே கிடையாதுன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, என்னடி ஓவரா பேசுறேன்னு அவங்க அம்மா இவ்வளோ அடிக்கலான்னு வர ஹீரோயின் அவங்க அம்மாவே பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து, ஏன் பொண்டாட்டி தள்ளுறியா, இது ஏன் வீட்டில் நடக்கிற பார்ட்டி, எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், இவ்வளோ எல்லாரும் பிடிங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சுட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி அவளை மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு அவள் மண்டையை போட்டு கீழே அடிக்க அவள் மண்டையிலேருந்து ரத்தம் வந்துடுது. இப்போ அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளோ காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோ இப்படி இவ்வளோ காப்பாற்றினோன்னு அவளை பார்த்தீங்கன்னா, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ மனசு மாறிட்டேன்னு நினச்சி நம்பினே பாரு, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உன்னை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவளுக்கும் அந்த மூக்கும் என்னவா சம்மந்தம்னு கேட்க, அதுவா 2 பேரும் பெட்டில் ஒன்றா இருந்திருக்காங்க, ஆனால் அவன் அவளை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான், சும்மா கூட வச்சு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்கிற எல்லாத்தையும் உங்களோட அம்மா அப்பா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஹீரோவில் காப்பாற்றி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வந்து அவள் தலையிலேருந்து வர ரத்தத்தை தொடச்சி விட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, அவள் பிளான் பண்ணி தான் என்னை இந்த இடத்துக்கு வர வச்சா, நான் தான் அவள் பிளான் புரியாமல் வந்துட்டேன், வாங்க வீட்டுக்கு போகலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வர. அந்த இடத்துல குழந்தை தான் இருக்குது. இப்போ குழந்தைய பார்த்தவொன்னே, என்னை மன்னிச்சிரு, சோஃபியாவை நம்பி உன்னை ஒப்படைச்சது என்னோட தப்பு தான்
அப்படின்னு இவ குழந்தையோட பேரை சொல்ல, குழந்தைக்கு நீ பேர் வச்சிருக்கியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு கேட்க, ஆமாங்க பேர் வச்சிருக்கேன், மைக்கேல் தான் அவனோட பேருன்னு சொல்ல, பின்னாடி என் பேரையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஆக்ஷன்ல வாங்கின நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த நெக்லஸ் உனக்காக தான் சொல்ல, எனக்கு எதுக்காக இந்த நெக்லஸ்ன்னு இவ கேட்க, எனக்கு அழகான குழந்தைய பெற்று கொடுத்துருக்கே, 8 ரூபாய் தான், இதை நான் ரோட்டு கடையில் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியாங்க, அப்படின்னா என்கிட்டே இருக்கட்டும்னு இவ சொல்லிடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா குழந்தை கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைல்ல, அவன் கூட தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருன்னு சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் குழந்தைக்காக ஒரு ட்ரையல் மேரேஜ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா? ஏன்னா குழந்தை நம்ம 2 பேர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. எந்த ட்ரையல் மேரேஜான்னு கேட்குறா. ஆமாம், உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துடு, நீ குழந்தை கூட இருக்கணும், அதே மாதிரி நானும் குழந்தை கூட இருக்கணும், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்ககிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன், உனக்குன்னு தனி ரூம் கொடுத்துருவேன்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக, மேடம் இங்கே தங்குறதுக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடா, அந்த சோஃபியா எதுக்கு லீ குடும்பத்து கூட தெரியறான்னு எனக்கு சுத்தமாக தெரியல, அவளால இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், வெளியே இருந்தால் அவளுக்கு பிரச்சனை இருந்தால் இங்கே தங்க வச்சின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சோஃபியா லீ குடும்பத்தோட காணாம போன பொண்ணா, அதனால தான் அவங்க கூட இருக்கான்னு சொல்ல, என்னது காணாம போன பொண்ணா, அப்படின்னா அவளால நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் அந்த குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க. அந்த திங்ஸ் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சும்மாவே இருக்க முடியாது, நல்ல வேலையா பார்த்தாகணும் அப்படின்னு இவ அவளோட ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்க, என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தைக்காக பால் டப்பா ட்ரெஸ்ஸுன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னே இது வரைக்கும் யார் என் மேலே இவ்வளோ பாசம் காட்டினதே இல்லைன்னு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கானே ஹீரோ கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல, வேலை தானே தேடிட்டு இருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீயும் உன் தங்கச்சியும் ஆப்போசிட் கேரக்டர், அவன் வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பா, ஆனால் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆள், உன்னை போய் வீட்டிலே இருக்க சொன்னால் எப்படி நீ ஒத்துக்குவ, நீ ட்ரையல் மேரேஜ்க்கு ஓகே சொன்னப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, கண்டிப்பாக நீ வேலைக்கு போவேன்னு நான் கெஸ் பண்ணேன், அதுக்கு தான் நீ இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் கூப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கிக்கன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அதில் எது எடுத்தாலும் 200 ரூபா தான், 199 ரூபா ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்ல, உண்மையாவா, அப்படின்னா இன்றைக்கி அந்த கடைக்கு போகிறேன்னு இவ அந்த கடைக்கு வந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணி தரேன்னு இவங்க அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது காஸ்ட்லியான கடை தான், ஹீரோ தான் இந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட சொல்லி ரேட்டெல்லாம் இவகிட்ட கம்மியாக சொல்லியிருப்பான். இப்போ அவ இப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தங்கச்சி கரையை அவங்க அம்மா கூட வந்திருக்கா. இப்போ அவ இவ்வளோ பார்த்தோன்னே இது காஸ்ட்லியான கடையாச்சே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கள் உள்ள ட்ரெஸ் எல்லாம் 3000 4000 இருக்கும், உன்னால் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல வேலை பார்க்குற பொண்ணை பார்த்தீங்கன்னா மேடம் இது 199 ரூபா தான், இதை போட்டு பாருங்கன்னு சொல்ல, இவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறா. பார்த்தா அந்த ட்ரெஸ் இவளுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணதே ஹீரோ தான். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா மேடம் உங்கள் கழுத்தில் ஏதாவது நெக்லஸ் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்ல, என்கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்குன்னு இவ ஹீரோ கொடுத்த நெக்லஸ் எடுக்க அந்த பொண்ணை அதை அவள் கழுத்தில் போட்டு விடுறான். அதை பார்த்தோன்னே அம்மா பார்த்தீங்களா ஆக்ஷனில் வாங்கினது இவகிட்ட கொடுத்துட்டான், இது எவ்வளோ காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இது 188 ரூபா தான் அப்படின்னு சொல்ல, 188 ரூபா தானா அப்படின்னு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நீ கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் என்ன நெக்லஸ்னு தெரியுமா, இது ஆக்ஷனில் பல கோடி கொடுத்து வாங்கினாங்க, ஆனால் உனக்கு வெறும் 188 ரூபா மதிப்புள்ள நெக்லஸை தான் கொடுத்துருக்கான். இதுலேருந்தே தெரியுது அவன் மனசில் நீ எந்த இடத்துல இருக்கன்னு, இது கண்டிப்பாக ஃபேக்கானதாக தான் இருக்கணும், நீ முக்கியமான ஆளாக இருந்தால் உனக்கு ஒரிஜினல் நெக்லஸை கொடுத்துருப்பாருன்னு இவ அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச, நீ என்னமோ பேசிக்க எனக்கு டைம் ஆகுது போடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள நகை கடைக்கு போயிட்டு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல, அவங்களே செக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது லாஸ்ட்டாக ஆக்ஷனில் விற்ற அதே இளவரசியோட நெக்லஸ் தான், இது ஒரிஜினலுங்க, இதோட மதிப்பு பல மில்லியன் போகுன்னு சொல்ல, பல மில்லியனா, ஆனால் என்கிட்ட 188 ரூபான்னு தானே சொன்னார் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. 188 188 ரூபாய்க்கு நீங்கள் தரீங்கன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை வேண்டாம், அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, நானே வாங்கிக்கிறேன்னு இவன் அந்த நெக்லஸை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, 2 பேருக்கு குழந்தையே பிறந்துருச்சு, குழந்தை வளரவும் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க நான் தான் ஏதாவது வழி பண்ணணும் போலையே அப்படின்னு வச்சுட்டு இவங்க ஹீரோக்கு கால் பண்ணி, டே நைட்டு டின்னருக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துரு, பொண்டாட்டியை எப்படி ஒன்று சேர்க்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இப்போ அவங்க இப்படி பேசிட்டு வைக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவொன்னே எனக்கு சீக்கிரமே கண்ணு சரியான உன்னை பார்க்கணுன்னு தாம்மா ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீ பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் பாட்டி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணு சீக்கிரமே சரியாயிருன்னு சொல்ல நைட்டு உனக்காக டின்னர் நானே ரெடி பண்ணுறேன். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பாட்டி பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஏதோ சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க அவளும் இந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோயின் குளிக்கிறதுக்காக போக இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாட்டிக்கு சர்ஜரி நடக்க போது மறந்துடாத, இன்னைக்கு நைட்டு நான் போய் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் அவளுக்கு சூப்பு கொடுத்துருக்கேன், அதனால அவளை கூடவே இருந்து பார்த்துக்க. உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல எங்கே நின்றுட்டு இருக்காம போய் அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாடா, நான் கிளம்பி வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லி பாட்டி அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோ இவ்வளோ பார்க்க தான் வரான். வந்து பார்த்தா இவ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு ஹன்சி அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னே தெரியல, ஏசி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கூட பயங்கரமாக வேர்க்குது, உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இங்க வா, ஒருவேளை ஜுரம் ஏதோ அடிக்குதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை, என்னாச்சுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை பாட்டி உனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களோன்னு கேட்க எனது பாட்டியானு இவ கேட்குறா. ஆமா ஆமா பாட்டி தான் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, நீங்க எனக்கு உதவி பண்றீங்களான்னு கேட்க சரி உதவி பண்றேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்னா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. சார் உங்க பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரலையான்னு சொல்ல இதோ வரேன்னு இவன் போகும்போது இந்த இடத்துல ஒரு லெட்டரை பார்க்குறான். நீ கொடுத்த நெக்லஸ் காஸ்ட்லியான நெக்லஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்ககிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்கான். இன்டர்வியூக்கு வந்த இடத்துல அவள் தங்கச்சி உங்க அப்பா கூட வந்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க போல. இப்போ அங்கே இவ்வளோ பார்த்தவொன்னே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல இது என்ன உங்க அப்பன்ட்டு கம்பெனியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வேலையை பார்த்துட்டு போடின்னு இவ போக பார்க்க அவள் விட மாட்டேங்கிறா. இங்கே உள்ள எல்லாரும் வாங்க, இங்கே நிற்கிற பொண்ணு இருக்காளே இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ சரியான கிரிமினல்ல சொல்லிட்டு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன உன் கழுத்துல கூட ஏதோ தழும்பு இருக்கு, காசு பத்தலன்றதுக்காக உன்னை விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு இவ பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை அரைஞ்சிடுறா. இவ இப்படி அரைஞ்ச உடனே அவளை பாத்தீங்கன்னா அப்பா பாத்தீங்களா எல்லாரும் முன்னாடி என்ன அரைஞ்சிட்டான்னு சொல்ல என் பொண்ணு அரைஞ்சதுக்காக உன் கையை உடைக்காம விட மாட்டேன், எல்லாரும் அவளை பிடிங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்களே இவளை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப இவளை பாத்தீங்கன்னா அவ கையெல்லாம் உடைக்க வேண்டாம், அவ மூஞ்சில கோடு போட்டா போதுன்னு இவ கத்தி எடுத்து அவ மூஞ்சில கோடு போடுற மாதிரி வர இந்த சைடு இவளை புள்ளி பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு இவங்க கம்பெனியை ஃப்ரீஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்துடுறா ஹீரோ. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு வா போயாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவளும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி சார் நீங்க சொன்ன மாதிரி லீ குடும்பத்தை மொத்தமா ஃப்ரீஸ் பண்றதுக்கான வழியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. அவங்க இவளோட ரெஸ்யூமை பார்க்குறாங்க. இப்போ அவங்க அவள் ரெஸ்யூமை பார்த்துட்டு அவளை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவள் ஜெயிலில் இருந்த விஷயம் தெரிஞ்சிருது. மேடம் உங்களை ஏதோ தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இல்லைன்னு சொல்ல இல்லை நீங்கள் பார்த்துட்டு தான் கால் பண்ணீங்க, வேணா உங்கள் பாஸை கூப்பிட்டு இன்னொரு தடவை கேட்டு பாருங்கன்னு சொல்ல அவளும் கூப்பிட்றா. இப்போ அவன் வந்த உடனே இவங்கள பார்த்தீங்கன்னா சார் இந்த பொண்ணு மேலே போலீஸ் கேஸ்லாம் இருந்திருக்கு, இந்த பொண்ணுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறதுன்னு சொல்ல அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே இவ சொல்லிட்டு இருக்க. ஆனால் உங்கள் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, உங்கள் அப்பாவோட பர்மிஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு அவன் சொல்ல அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எதுக்காக என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்ல நீ தான் என்னை மறந்து போயிட்ட, நானுமா உன்னை மறந்து போயிட்டேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வில்லேஜில் நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணும்போது நீ தான் வந்து கத்தியை காமிச்சு என்னை காப்பாத்தின, அதுக்கப்புறம் என்னோட அப்பா உன்னை தத்தெடுக்கணும்னு நினச்சாரு, ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க இப்போதான் அவளுக்கு லைட்டாக ஞாபகம் வருது. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா ஒரு பெரிய பணக்காரர் உன்னை தத்தெடுக்க போறாருன்னு, ஆனால் இவ தங்கச்சிக்காக வேண்டான்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த வேலை தெரியுமோ சொல்லு, உனக்காக ஸ்பெஷலாக அந்த வேலையவே உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்ல இவ்வளோ அழுதுகிட்டே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா லீ குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அவங்க அப்போ வேலையை பார்த்துட்டு இருக்க. அவர் கூட ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி இங்கே பாரு உன் கூட எத்தனை வருஷமா நான் காண்டாக்டில் இருக்கேன், ஆனால் உன் பொண்ணால் தான் நீ அழிய போகிற, அந்த விஷயத்த மறந்துடாத, உன் பொண்ணால் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ண போகிற, இதுக்கப்புறம் உன் கூட கான்ட்ராக்ட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு காரணம் மூதான், அவர் சொல்லி நான் கேட்காம இருக்க முடியாதுன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவர் காண்டாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருக்கும் அவரால் நம்ம கம்பெனி நம்ம விட்டு போயிரும் போலேன்னு சொல்ல அப்பா என்ன சொல்றீங்க, ஒரு வேலை இது காரணம் ஹன்சியா இருக்குமோன்னு சொல்ல ஹன்சியை மூ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தானே சொன்னேன், அப்புறம் இதுக்காக மூ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. ஒருவேளை அவங்க பையனுக்காக இருக்கலாம், மூவோட குழந்தைய அவ பெத்து கொடுத்துருக்கான்னு சொல்ல அதை பார்த்தவொடனே காண்டாயிட்டு அவங்க அப்பா அவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட, இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியான்னு சொல்ல அப்பா ஆனா அவர் அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்ல கல்யாணம்
பண்ணுறாங்க பண்ணலன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்கு அப்படின்னா அவளை பாதுகாக்க வேண்டியது அவனோட பொறுப்பு. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவனை விட்டு தள்ளியே இருந்திருப்போம். இதுக்கப்புறம் கம்பெனி விஷயத்தில் நீ தலையிடாத. உன்னை நம்பினதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உன்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சதே தப்பு. இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாது, வெளியே போடி, இவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்களும் இவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்க்க தான் வந்திருக்கான். ஏன்னா அவங்க பாட்டிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னோட மருமகளை என் கண்ணால் பார்ப்பேன்டா, எங்கே அவளை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்ல பாட்டி அவள் இன்டர்வியூ போயிருக்கா, அவள் இப்போ வரமாட்டா, சாயங்காலம் வந்து உங்களை பாப்பான்னு சொல்ல ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல நான் அவள் என் கம்பெனிக்குலையாவது ஜாயின் பண்ணிக்க சொன்னேன், அவள் அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டா, இதில் கம்பெனி கொடுத்தா வாங்குவாளா, விடுங்க பாட்டியை. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும், நேற்று எதுக்காக சூப்பில் எதையோ கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்கதாண்டா, நேற்று நான் கலந்து கொடுத்ததுனால தானே 2 பேரும் ஜாலியாக இருந்தீங்க, சரி சொல்லு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு, ஆனால் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க டேய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தனா அவள் கூட சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன், அதனால தான் டக்குன்னு நான் வேலையை பார்த்து விட்டேன். எங்கள் பாருடா உன் பாட்டிக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸாக உனக்கு கிடைக்க போது, ஒழுங்காக நான் என்ன சொல்லேன்னா அதை மட்டி கேளுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயின் அந்த பையன் கூட டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கா. இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பற்றின டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா, ஏய் நீ யாராவது காதலிக்கிறியான்னு கேட்க நான் யாரையும் காதலிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நானும் சிங்கிளாக தான் இருக்கேன், அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல நான் காதலிக்கல ஆனால் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்ல எனது குழந்தையான அவனுக்கு நெஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கு. ஆமாம் அது ஒரு பெரிய கதை, அது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்துச்சுன்னு இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு சோஃபியா பார்த்தீங்கன்னா அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டா. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, மனசாட்சி எல்லாமே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா இருப்பாரு அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. சரி சரி அழுகாம சாப்பாடு சொல்லணும்னு இவன் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு சோஃபி, உங்கள் அக்கா மாதிரி தான் எல்லாரும், உன் அம்மா அப்பா நீ யாருன்னு கண்டுபிடிக்க தான் நினச்சிருக்காங்க, மற்றபடி உன்னை வளர்க்காததுனால அவங்களுக்கு மேலே பாசம்லாம் இருக்காது, நீ அவங்கள நினச்சலாம் கவலைப்படாது, என்கிட்டே வந்துரு, அட்லீஸ்ட் உன்னோட சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இருக்கவது நான் ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல நீ என்னை எப்போ கைவிட்ட மாட்டேன்னு இவ கேட்க அதெல்லாம் கைவிட மாட்டேன் செல்லோன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா அதுவும் அக்கா தானே இன்னொரு ஆள் கூட உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல யாருன்னு தெரியலையே, ஃபோட்டோவை எடுத்துட வேண்டியதானே, இவ ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன செய்றனா, இவ அந்த மூவை தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினச்சேன், ஆனால் வேற ஆள் கூட சுற்றிட்டு இருக்கா, இதை உடனே இந்த மூக்கு அனுப்பிட வேண்டியதானே, இவ ஹீரோக்கு தான் அனுப்பி வச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவன் இன்டர்வியூக்கு போகிறேன்னு தானே சொல்லியிருந்தா, ஆனால் ஏதோ ஒரு பையன் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல, இவன் குழம்பி போயிட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா சரி உன் குழந்தை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க என் குழந்தைய அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு, நான் என் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல குழந்தை அப்பா கூட இருக்கு, நீ தனியாக இருக்க, அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க பாரு உனக்கு குழந்தை பிறந்ததை நான் மனசில் வச்சுக்கல, நீ என்னைக்கு கத்தியை காமிச்சு என்னை காப்பாத்தினியோ அன்னையிலேருந்து என் கண்ணுக்கு நீ கடவுளாக தான் தெரியுற, உன்னோட இடத்த வேற எந்த பொண்ணாலையும் நிரப்ப முடியாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஐயோ இவன்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு என்னை விட பணக்காரனாக இருக்க வாய்ப்பே இல்லை, என்ன மாதிரி அழகாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை, இந்த குழந்தையோட அப்பா யாரு, அட்லீஸ்ட் அவன் யாருன்னாவது சொல்லுன்னு சொல்ல இவன் 3 சொல்றா. அதை பார்த்தோன்னா அவன் குடிச்சிட்டு இருந்ததை துப்பிட்டு அவன் குழந்தையோட அப்பா, என்னால் அதை நம்பவே முடியல, சரி நான் ஒத்துக்கிறேன் அவன் என்னை விட பார்க்க அழகாக தான் இருப்பான், ஆனால் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்க, அவனை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், எனக்காக இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருமா அப்படின்னு இவன் கெஞ்சிட்டு இருக்க. இவன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே நீ தான் அந்த மூவா, நீ பார்க்க நல்லா தான் இருக்க, அவளோட ஃபியான்சி நீ தானேன்னு சொல்ல ஃபியான்சி மட்டும் கிடையாது அவள் குழந்தையோட அப்பாவும் நான் தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆக்சுவலாக அவனை சின்ன வயசில் நான் காப்பாற்றினேன்னு அவனோட செல்ல பேரை சொல்லி கூப்பிட, என்ன நீ அவனை செல்ல பேர் சொல்லி கூப்பிட, இது வரைக்கும் என்னை 3 கூட நீ கூப்பிட்டதே இல்லைன்னு சொல்ல டேய் நான் வேணா உன்னை டெய்லி 1000 தடவை கூப்பிட்றேன், தயவு செஞ்சு அவளை விட்டுடா, அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, தள்ளி போடா, எங்கள் 2 பேருக்கு குழந்தை இருக்கு, அவன் என்னோட பொண்டாட்டி, நான் அவளுக்கு ட்ரையல் பீரியட் எதுக்காக கொடுத்துருக்கேன் தெரியுமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்கேன், அவளுக்கு ஓகேனா அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவா, இல்லைனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல இதில் என்னடா இல்லை ஓகேன்னு, அவளுக்கு கண்டிப்பாக நீ ஓகே இல்லை தான், இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அவன் என்னோட பொண்டாட்டி, யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ இந்த பக்கம் பிடிச்சி இழுக்க. இல்லை அவன் எனக்கு தான் வேணும்னு சொல்ல பாட்டிக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க வாடின்னு அவன் அந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இல்லை அவன் எனக்கு தான் சொந்தன்னு 2 பேரும் மாறி மாறி அவளை போட்டு படாத பாடுபடுத்த போது நீ பாட்டுங்க, எங்க பாருங்க பாட்டி எப்படி இருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டியை பார்க்கணும், எங்க பாரு நான்
நான் உன்னை வந்து அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ கூட போக அதை பார்த்தோன்னே இவன் ஓனும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். இப்போ எங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தியா அந்த மோகன் சொல்ல எதுக்காக தான் எல்லாருக்கும் என் அக்காவே பிடிக்குதுன்னு தெரில, எந்த பையனாக இருந்தாலும் மயங்கிடுறான்னு சொல்ல ஏன்னா உன் அக்கா ரொம்ப நல்லவ பார்க்கவும் அழகா இருப்பான்னு சொல்ல என் அக்காவே பெருமையாக பேசுறியா நீ அடிக்கலான்னு வர இல்லை செல்லம் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உண்மையதான் சொன்னேன் இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல சும்மா போடா உன் கூட நான் சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிட்டு தலன்னு அவள் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கா, அவள் கையை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த அழகான பையனை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல அவன் அழகான பையன் கிடையாது குழந்தை மாதிரி, அவன் பேசுகிறத வச்சு அவங்களுக்கு தெரியலையா, அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி தான், நாங்கள் சின்ன வயசில் தான் மீட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றபடி எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது பிளைண்ட் டேட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எப்போதான் என்னை கல்யாணம் பண்ணிக்குவ, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காகவே என்னை கல்யாணம் பண்ணிக்க, நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்றதை மறந்து போயிட்டியா, அதுக்காவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட கெரியர் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை, ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் நேற்று நைட்டு நடந்ததை வச்சு பிளாக்மெயிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சரி சரி பிளாக்மெயில் பண்ணலன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போவே இப்படி சொன்னவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், கெரியர் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் பாட்டியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா இவ கையை பிடிச்சிட்டு சீக்கிரமாக 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமா, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்னு சொல்ல இவ்வளோ சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்க இந்த சைடு சோஃபியாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. இப்போ இந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கம்பெனி மொத்தமாக திவால் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு தான், மூவோட பொண்டாட்டி முகத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அவர் ஃபோனை கட் பண்ண அதை பார்த்தாலும் அவங்க அப்பா ரத்தம் வந்து எடுத்து அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ அவகிட்ட வந்து இந்த நெக்லஸை கம்மியாக சொன்னது என்னோட தப்பு தான், இதை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும், அதனால தான் அது ரேட்டு கம்மியானதுன்னு சொன்னேன், இது உனக்காக தான் வாங்கிக்கன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. ஏன் இப்படி சொல்கிற, நான் உனக்காக ஆசாசையாக வாங்கினது, வேண்டான்னு சொல்லாத, ஃபஸ்ட்டு வா என்னோட ரூமுக்கு போகலான்னு ஹீரோவில் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்டாட்டி, நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூட ஒரே ரூமில் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நாளையிலேருந்து நீ என் கப்பலில் தான் வேலை பார்க்க போகிற, அங்கே வேலை பார்க்காதன்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அடுத்த நாளே ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வரா. இப்போவே இப்படி ஹீரோவோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொன்னே அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை, இவ வந்திருக்கான்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த இடத்துல தாராளமாக வேலை பார்க்கலான்னு சொல்ல இப்படிலாம் வந்து என் கூட பேசிகிட்டு இருக்காதீங்க, யாராவது பார்த்தா நம்மளை பற்றி தெரிஞ்சு போயிடுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரிம்மா இனிமேல் உன்னை பார்க்க வரலன்னு ஹீரோ சொல்ல இப்படி சொல்லிட்டு நாளைக்கு வந்து நிற்காதீங்கன்னு இவ சொல்ல எங்க பாரு அவன் வந்து கூப்பிட்டானா மறுபடியும் அவன் கூடலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க நான் தான் சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அவரோட அப்பா என்னை தத்தெடுக்குன்னு நினச்சாரு, ஆனால் என் தங்கச்சி கூட இருக்கிறதுனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதில் தான் எங்கள் 2 பேருக்கும் பழக்கம், எனக்கு அவனோட முகம் கூட சரியாக ஞாபகம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து பத்திரமா வேலை பாருன்னு இருந்த இடத்த விட்டு போக அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் உனக்கும் மோசாருக்கு என்ன சம்மந்தம், 2 பேர் இதை சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் வேலையை பற்றி தான் கேட்டார், அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்களும் இவ சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க அவளுக்கு அந்த பையன் தான் மெசேஜ் அனுப்புகிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, உனக்கு என்னதான் பிடிக்கல எங்கள் அப்பாவை கூட பிடிக்காதா, ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கூட்டு போகிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவனை பார்க்க தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், இன்னைக்கு வந்தனா அதுக்கப்புறம் உன்னை எப்போவுமே கூப்பிட மாட்டேன்னு சொல்ல சரி வந்து தலைன்னு இவ்வளோ அவன் கூட வந்துட்டு இருக்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்ல எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கானா அவன் மேலே ஒரு கண்ணாயிரன்னு இவ சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஹீரோனை கிளப்புக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய அழகான பசங்கள்லாம் கூட்டு வந்துட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ கண்ணை முடிக்கிறா. எங்க பாரு என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அழகான பசங்க கூட ஜாலியாக சுற்றலான்னு சொல்ல பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ குழந்தைன்றதை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு நான் எப்படி தான் என் மனசில் உள்ள காதில் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரில, அவனை விட்டுருமா, நான் உண்மையாகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், உனக்கு குழந்தை இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு அதை பற்றில எனக்கு கவலையே இல்லை, உன்னை கூட வச்சுக்கிட்டா எனக்கு அதுவே சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்க. என்னை விட நீ வயசில் சின்ன பையன் மாதிரி இருக்க, இப்படிலாம் பேசாத, என் மனசில் அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் என் குழந்தையோட அப்பா அவர் தான், நான் அவர் கூட சேர்ந்து வாழ்றதா எனக்கும் நல்லது என் குழந்தைக்கும் நல்லதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கா அவன் கிளப்புக்கு கூட்டிகிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சிருது. சார் நிறைய அழகான பசங்களை மேடம் கிட்ட கூட்டு வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கான்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே ஹீரோ காண்டாயிட்டு நேராக கிளப்புக்கு வர இவனை பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதை
அதை பார்த்தோன்னே போதும் போதும் நிப்பாட்டு அப்படின்னு அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்க நிக்கிற பசங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்தையும் இவன் தான் ஆர்டர் பண்ணான், எல்லாம் இந்த பைத்தியக்காரனோட வேலை தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு உன்னால அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது, என்ன நடந்தாலும் சரி அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நானும் தான் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா யாரு ஒஸ்தின்னு போட்டி போட்டு பார்த்தரலாம் வாடா அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிடுறான். பார்த்தா ரெண்டு பேரும் பீர் குடிக்கிற போட்டி தான் வச்சிட்டு இருக்கானுங்க, யார் அதிகமான பீர் குடிக்கிறதுன்னு. இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பீர் குடிச்சிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் கிட்டத்தட்ட மயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுறான். அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்றா யாரா வின்னு, நான் தானே வின்னு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நீ தான் வின்னு போய் தலடான்னு அவன் மட்டையாகி கிடக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வா பொண்டாட்டி போலான்னு அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த தங்கச்சிக்காரிக்கு அவங்க அப்பா செத்து போன விஷயம் தெரிஞ்சு போயிருது. அதை பார்த்தவொன்னே அவ ஷாக் ஆயிட்டு அப்பா இப்படி செத்து போனார்னு இவன் அவங்க வீட்டுக்கு கால் பண்ண ஃபோனு போக மாட்டேங்குது. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நேராக அவளோட அம்மாவை பார்க்க வர, அவங்க அம்மா இவளை பார்த்த உடனே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உன்னை கூட்டு வந்ததுனால தான் உங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்ல, ஆமா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு நான் எப்படி காரணமாவேன்னு சொல்ல, எல்லாமே ஒன்னால தாண்டி, ஒன்னால தான் அவரோட பிஸ்னஸ் கையை விட்டு போயிடுச்சு, அதனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்னை விட்டு போயிட்டாரு, உன்னை தேடி கண்டுபிடிச்சது அவரை கொலை பண்றதுக்காகவா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது, இந்த இடத்த விட்டு போய் தல அப்படின்னு சொல்லி அவ கண்ணத்துல ஒரு அறையை போட்டு அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. இப்ப அவ அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கு வர, அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஏண்டா இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ல, என்னது உங்க அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்னா அவன் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றனா, எங்க பாரு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் தரேன், சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க வீட்டு சொத்தெல்லாம் ஈஸியா உனக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. டே உனக்கு சரக்கடிக்க காசு இல்ல, இவ்வளோ பணம் எங்க இருந்து வந்துச்சு, எதுக்காக இவ்வளோ பாட்டில் வாங்கி வச்சிருக்குன்னு சொல்ல, அதான் உன்னோட பணம் இருக்கே அதை தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, என்ன என்னோட பணமானு இவ கேட்குறா. இப்போ அவன் கார்டு எடுத்து காட்ட, அது பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு அவளோட ஃபோனை செக் இரவா பார்த்தீங்கன்னா, உன்னோட கெரியர் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, ஏன் கம்பெனியில் தானே வேலை பார்க்குற, அதனால உன்னோட கெரியர் எப்போதும் ஸ்டேபிளாக தான் இருக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தெரியட்டும் அப்போதான் நீ என்னோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட கையை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அது அங்கே உள்ள எல்லாரும் பார்த்துடுறாங்க. சரி நான் என்னோட கேபினுக்கு போறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அவங்கள பார்த்தீங்கன்னா ஏய் உனக்கு முகம் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு இவ சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கதா கேள்விப்பட்டோம், அப்போனா அந்த குழந்தை உன்னோட குழந்தையான்னு கேட்க, ஆமா அந்த குழந்தை என்னோட குழந்தை தான், சீக்கிரமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் இவளுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு சோஃபியாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் மெசேஜ் அனுப்புறான் உன்னை பார்க்கணும்னு. அந்த மெசேஜை பார்த்தோன்னா இவ்வளோ அவனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு உன் தங்கச்சியை மண்டையை அடிச்சு உடைச்சிட்டா, அவளை நான் சும்மா விடுன்னா எனக்கு பணம் கொடுன்னு சொல்ல, நான் இதுக்கு உனக்கு பணம் தரணும், நீ அவளை எப்படியே போய் தலைங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்றேன், நீ காசு கொடுக்கல நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு சொல்ல, என்கிட்ட உண்மையாக காசு இல்லைப்பா, அது மட்டும் இல்லாமல் நான் அவளுக்கு உதவிலாம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. சோஃபியாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கூப்பிட்டு பணம் கேட்டான், ஆனால் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோனோட ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்பி சோஃபியாவோட பாய் ஃப்ரெண்ட் மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் பாட்டியை தான் கட்டுறாங்க. பாட்டிக்கு இன்னைக்கு கண்கட்டை அவுக்குறாங்க போல. இப்போ டாக்டர் பாட்டியோட கண்கட்டை அவுத்து விட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுதான்னு கேட்க, ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா எப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல, ஐயோ பாட்டி நான் இன்னும் அவளுக்கு ப்ரொப்போஸே பண்ணலன்னு சொல்ல, ப்ரொப்போஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒன்று ஒன்றா நான் சொல்லி தரணுமா, டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணி தரலன்னு சொல்ல, ஹீரோவும் ப்ரொப்போஸ் பண்ணுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாட்டியும் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ண, எவ்வளோ அந்த ப்ரொப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் மனசை நீங்கள் எப்போவோ ஜெயிச்சிட்டீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனை தான் காட்டுறாங்க. அவனோட அப்பா ஃபாரின்லேருந்து திரும்ப வராரு ட்ரிப்பை முடிச்சுட்டு. இப்போ அவங்க அப்பா பார்த்தோன்னா அப்பா ஹன்சி என்னை விட்டு போயிடுவா போல இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூதம், அவன் தான் பிளான் பண்ணி ஆளை பிரிக்க பார்க்குறான், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கப்பான்னு சொல்ல, சரிடா கண்டிப்பாக உனக்காக நான் பேசுவேன், ஹன்சி தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், நீ எதை பற்றி கவலைப்படாத, அவங்க ஃபேமிலி கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேசலான்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அப்பா வேணுங்கிறது, எங்கள் அப்பா நடிச்சா உலகத்தையும் வாங்கி கொடுப்பாரே, ஹன்சியை திரும்ப கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க பக்கம்னு சிரிச்சிட்டு இருக்க. சரிவா எல்லாரும் டின்னருக்கு போகலான்னு இவங்க எல்லாரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் டின்னருக்கு வராங்க. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா, நீ என் பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு, உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தது இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க.
இவன் இப்படி சொன்னவனா அவனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் விருப்பப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி அவர் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் ஒன்று கத்திட்டு இருக்கான், இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், அவளை அண்ணின்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் வாயை முடுறான், ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாயை மூடிட்டு ஒழுங்கா உட்காருன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா உனக்காக என் வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்கும், என் பொண்ணா, இதுக்கப்புறம் அவன் உனக்கு தம்பி மாதிரி, இதை பத்தி கவலைப்படாத, ஒருவேளை உனக்கு மோக்க ஏதாவது பிரச்சனைன்னு கூட நீ என்ன நம்பி வரலாம், நான் உன் அப்பாவா இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவர் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா என் அப்பனை நம்பினது தப்பா போச்சு, இந்த ஆளை கூட்டிட்டு வந்ததுக்கு நானே அவ கையில காலில் விழுந்தாது கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னடா பாக்குற, உன் அண்ணி கூட ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்ல இவன் மாட்டேன்னு மண்டையாடுறான். அதை பார்த்தவொன்னே அவரை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா எந்திரி, அவங்க கூட டோஸ் பண்ணுன்னு சொல்ல இவனே எந்திரிச்சு ஹீரோயின் கூட டோஸ் பண்றான். இப்போ அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை என்னையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்பா அவனை பாருங்க எப்படி பார்க்குறான்னு, அப்படியே அவனால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்க்குறான். இவன் கண்ணு நோண்டி வைக்கணும் போல இருக்குன்னு சொல்ல வாயை மூடு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா பேசுறேன்னு சொல்ல அட போங்கயா, உங்களை நம்பினதுக்கு என் காதல் பிச்சுக்கிட்டு போனதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இவன் புலம்ப ஆரம்பிச்சிடறான். இப்போ டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி உனக்குன்னு ஏதாவது கனவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கனவுலாம் எதுவும் கிடையாது, என் மேலே யாராவது பாசம் காட்டினா நல்லா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்படி அழகான குடும்பம் கிடச்சிருக்கே அதுவே போதுன்னு இவ பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க. சார் லாஸ்ட் டைம் மேடம் ஹாஸ்பிட்டல் போனாங்களே, அவங்களோட மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, மேடம் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல எனது ப்ரெக்னென்டானு ஹீரோ ஷாக் ஆகிட்டு, சாரி பொண்டாட்டி தப்பு என்னோட தான், உன் கையில் குழந்தை இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம இந்த குழந்தையும் நல்லபடியாக பேத்துக்கலாம், 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 10 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தையும் பிறந்துருது. இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா ஹீரோக்கோ பாட்டிக்கோ பயங்கர சந்தோஷம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னால் உனக்கு நிறைய கஷ்டப்படாட்டி பாவம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லப்போனால் அந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறது நானாக தான் இருப்பேன், அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இவங்க எல்லாரும் ஒன்றா அப்படி சந்தோஷமாக வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.